திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியைச் சேர்ந்தவர் கவியரசன். விசிக கிளைச் செயலாளராக இருந்த அவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை தொடர்பாக பாஜக மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் பெரிய காளிதாஸ் என்பவர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் நந்தகுமார். கொத்தனாரான இவர் நேற்று முன்தினம் பஸ் நிறுத்தத்தில் பெரிய காளிதாசுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென வந்த 6 பேர் கொண்ட கும்பல் நந்தகுமாரை சுற்றி வளைத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இந்த கொலைச் சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் விசாரணையில் மின்வெட்டு காரணமாக அந்த கும்பல் பெரிய காளிதாசுக்கு பதிலாக நந்தகுமாரை படுகொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த இளையராஜா, துரை ராஜ், ஹரிஹரன், தோனி, சிற்றரசன், மணி தேவா ஆகிய 6 பேர் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இதில் சரணடைந்த காட்டூர் இளையராஜா மீது ஏற்கனவே கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர்களிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதாவது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கவியரசன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சமீபத்தில் ஜாமீனில் வெளியில் வந்த பெரிய காளிதாஸ் சென்னையில் தங்கி இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி பிறந்தநாள் விழாவிற்காக அம்மையப்பன் பகுதிக்கு வந்துள்ளார். எனவே கவியரசன் கொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக காட்டூர் இளையராஜா திட்டத்தின்படி பெரிய காளிதாஸ் ஊருக்கு வந்த செய்தியறிந்து இளையராஜா உள்ளிட்ட 6 பேரும் 2 இருசக்கர வாகனங்களில் கடைத்தெரு பகுதிக்கு வந்து 1.5 மணி நேரம் அங்கு நோட்டமிட்டபடி காத்திருந்துள்ளனர். அப்போது அங்கு பேருந்து நிறுத்தம் அருகில் பெரிய காளிதாஸ் அவரது நண்பரான நந்தகுமார் என்பவருடன் பேசிக்கொண்டு நின்றுள்ளார். இந்நிலையில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் இதை பயன்படுத்தி பெரிய காளிதாசை கொலை செய்ய அந்த கும்பல் நெருங்கியபோது பெரிய காளிதாஸ் அருகில் இருந்த வாய்க்காலில் குதித்து தப்பிவிட்டார். இது தெரியாமல் அந்த கும்பல் நந்தகுமார்தான் பெரிய காளிதாஸ் என்று நினைத்து சரமாரியாக வெட்டியதில் அதே இடத்தில் அவர் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. மேலும் அந்த கும்பல் 2 சக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றதை மறைந்திருந்து நோட்டமிட்ட பெரிய காளிதாஸ் வேறொரு எண்ணில் இருந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது.